நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி. விடுமுறை நாள் அப்படிங்கிறப்ப கூடுதலான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி. இது என்ன ஒரு சரியான மூங்காட்டமா இருக்கு. நீங்க என்ன ஸ்கூல் போயிட்டு இல்லைங்க, அதாவது இந்த பிஸ்கட் பாக்கெட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஏதாவது அந்த ஆஃபர் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ் வருதுன்னா 30% எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்கட் பாக்கெட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீளமா இருக்கும் இல்லையா? ஓகே. ஆனா ரேட் அதே தான் இருக்கும். அதே மாதிரி இது அதே மாதிரி ஒரு நாள் இருந்தாலும் இன்னைக்கு விடுமுறை நாளுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 30% மகிழ்ச்சி. பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷப்படணும். இவர் எதுக்கு சந்தோஷப்படுறாரு எனக்கு தெரியல. குழந்தையா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அடுத்த டயலாக் தான் சொல்வீங்க எனக்கு தெரியும் சார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைய நாளுடைய கதையை நம்ம கேட்க தயாராக. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கழுதை வளர்த்திருக்கிறாரு. கழுதை சரி. அந்த கழுதையில தான் அவருடைய புதிய எல்லா வேலையும் அதை தான் வாங்குவாரு. அந்த கழுதை செம்ம கடுமையா என்ன பண்ணும், வேலை செய்ய ரொம்ப உழைக்கும், பயங்கரமா ஒரு சிறந்த உழைப்பாளி. ஆமா. ஏன் அப்படின்னா ஒரு அடி பொளந்து கட்டிடுவார், வேலை செய்யும், பிச்சு எடுத்துருவாரு. சரி. அந்த அடிக்கு பயந்து என்ன பண்ணும், அந்த கழுதை வந்து வேலை செய்யும். ஆனா அந்த கழுதையை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாரான்னு கேட்டா, அடி பிச்சு எடுக்கிறவங்க எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாங்க? போட்டு அதை கண்ட மணிக்கு பயன்படுத்துவார். ஒரு முறை அந்த கழுதையை கட்டி வைக்கிறப்ப என்ன பண்ணாரு, அந்த வழக்கமா வீட்டுல நைட் போனோடனே கட்டி வச்சுட்டு அவரோட வீட்டுக்குள்ள போயிடுவார் இல்லையா? அதே மாதிரி கட்டி வைக்க போறப்ப அந்த ரோப் வந்து சரியா என்ன பண்ணல, கட்டல. இது கழுதை என்ன பண்ணிருச்சு, கவனிச்சிருச்சு. ஓகே, இந்த ரோப் என்ன பண்ணல, சரியா கட்டல. அப்ப இது ஒரு கழுதைக்கான ஒரு வாய்ப்பு. என்ன ஆயிரலாம், அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஆனா அந்த கழுதை என்ன பண்ணல, போகவே இல்லை, அங்கேயே உட்காந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எப்பவாவது இந்த கழுதைக்கு என்ன பண்ணுவாரு, அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு கேரட் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அந்த கேரட்டோட ருசி அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பிடிச்சிருச்சு. சரி, கழுது என்னைக்காவது ஒரு நாள் கேரட் கொடுக்கணும், டெய்லி என்ன பண்ணிக்கலாம், அடியும் முதியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேயே என்ன பண்ணிருச்சு, இருந்துருச்சு. சில நேரங்கள் மனிதர்களாகிய நாமும் இப்படிதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிட்டு நம்ம நேசிப்பவர்கள் நேசிக்காதவர்கள் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு சில விஷயம் எனக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையோ, இல்லை அது கிடைக்குது எனக்கு அது போதுமானது அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயோ அந்த கழுதை போல அங்கிருந்து நமக்கு தப்பிச்சு செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன பண்றது கிடையாது, தப்பிச்சு ஓடுறது. வாழ்க்கையில பல வாய்ப்புகள், அரிதான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சாலும் அவங்களே கொடுத்தாலும் நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு மனம் விரும்பவில்லை அப்படின்றது ஒரு அற்புதமான கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிந்தனையோட இதனால நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். யானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. இக்கனைத்துமே உண்மை
எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நாம் கண்டு விட்டோம் என்றே சொல்லலாம். இன்றைய நாள், இன்றைய தலம் நமக்கு என்ன ஊட்ட போகிறது சிந்தனையின் வழியாக? ஸோ எனக்கு என்ன சிந்தனை அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக அந்த கதை இன்னும் கொஞ்சம் அந்த கதையில ஒரு முக்கியமான விஷயத்த என்ன பண்றேன்னா சொல்ல முக்கியமான வார்த்தையை மறந்துட்டேன். நான் என்னடா இது இவ்வளவு ஷார்ட்டா முடிச்சிட்டாரு நானும் யோசிச்சேன். கதை அவ்வளவுதான். ஆக்சுவலாக நீங்க முதல் கேட்ட அந்த அமளி துமளி லீவு ஏன் சந்தோஷம் அதெல்லாம் கேட்டதுல அந்த கதையோட முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயத்த வச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் லீட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா எல்லாம் சரி பரவாயில்ல. தலம் தோ இருக்கே காத்துட்டு இருக்கு நமக்காக. பேசுங்க. என்ன அப்படின்னா சுதந்திரம், அங்க இருந்து தப்பித்து செல்வதற்கான சுதந்திரம். இன்னைக்கு ஏன் சுதந்திரத்தை பத்தி பேசுறோம், இன்னைக்கு என்ன சுதந்திர தினமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படிங்கிற ஒரு சிறப்பு நாளை. அந்த பிரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள், அதற்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், நம்ம செய்தி சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செய்தி ஊடகத்தினுடைய சுதந்திரத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அது இருக்குதா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல. அது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட விதத்துல நிறைய தெரியும். ஸோ இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டிய சுதந்திரம், அது பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரானாலும் எந்த உறவாக இருந்தாலும். ஸோ அந்த உறவுகளுக்கு இடையில் இருக்க வேண்டிய சுதந்திரம் என்னென்ன இன்னைக்கு நமக்கு இருக்குதா, அதே சுதந்திரத்தை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்குறோமா, அதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல் விஷயம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இன்னைக்கு என்னோட வீட்டில் என் குழந்தை அது விரும்புவதை என்னிடம் எந்த ஒரு தடைகளும், ஐயோ இதை சொன்னா அம்மா கோவப்படுவாங்க, இதை சொன்னா அப்பா டென்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற எந்த வித பயமும் இல்லாமல் அது எண்ணுவதை இயல்பாகவே என்னிடம் பகிர்வதற்கான சுதந்திரத்தை நான் என் குழந்தைக்கு, இல்லை அம்மா அப்பாக்கு, இல்லை என் மனைவிக்கோ கணவனுக்கோ நான் கொடுத்துருக்கிறேன்னா, அதே போல நானும் என்ன நான் விரும்புறேன், எனக்கு உள்ளுக்குள்ள சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்குது, ஆனா என்னால என்ன பண்ண முடியல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதை சொல்வதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்கணும், அலசி பார்ப்போம். கடைசியில ஏதாவது ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. ஆண்டவரே உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா டிவியினுடைய அன்பு நேயர்களே,
உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு அவை நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிற இந்த விவிலிய பகுதி திருப்பாடல் எண் 33. இதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவசனம், ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பிரியமானவர்களே, இது ஒரு மன்றாட்டினுடைய பல்லவியாக இருந்தாலும் இதை ஆழமாக நாம் சிந்திக்கிற போது, இந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கிற போது இது ஒரு புகழ்ச்சியினுடைய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. தாவீது அரசர் ஆண்டவரை எவ்வாறு புகழ வேண்டும், ஏன் புகழ வேண்டும் என்றெல்லாம் இந்த திருப்பாடலிலே தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இதனுடைய முதல் பகுதியை நாம் வாசிக்கிற போது, நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது, யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும், நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு புகழ்ச்சி பண் கீதம் பாட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் பல நேரங்களிலே ஏன் நாம் ஆண்டவரை புகழ வேண்டும், ஏன் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற போது, இதோ ஏன் எதற்காக நமது வாழ்க்கை நன்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஆண்டவரை சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஆண்டவரை போற்றுகிற, புகழுகிற, பறைசாற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணங்களையும் இந்த திருப்பாடலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். 4 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கிற போது நாம் ஆண்டவரை ஏன் போற்ற வேண்டும், ஏன் புகழ வேண்டும் என்கிற அந்த பகுதியிலே காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை, அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆகவே ஆண்டவர் நீதியை விரும்புகிற ஆண்டவராக, ஆண்டவர் நேர்மையை விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த நீதியும் நேர்மையும் நமக்கானது. ஆண்டவர் எல்லா மக்களும் அந்த நீதியோடு வாழ வேண்டும், எந்த பாரபட்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற நம்முடைய நலனை ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் அந்த 5வது வசனம் இறுதி வார்த்தைகளிலே வாசிக்க கேட்கிறோம், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் அவரது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத இறைவன். ஆண்டவரின் வாக்கில் நேர்மை இருக்கிறது, அவருடைய வாக்கு நம்பிக்கைக்குரியது, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். ஆகவே நாம் நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் நமக்கு சொல்ற எல்லா வார்த்தைகளும் வாக்குகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்றால் நமக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பேரன்பு அனுதினமும் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆழம் நிறைந்த காரணத்தினால் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இதனால்தான் இந்த முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது என்ற அழைப்பு எல்லா மக்கள் இனங்களுக்கும் வழங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, 13 முதல் 15 வரை இருக்கிற வாசனங்களை நான் வாசிக்க பார்க்கும்போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் உற்று நோக்குகிற கடவுளாக இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். தெய்வம் விண்ணுலகிலிருந்து மனிதரை உற்று நோக்குகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம் மீது அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்மை உற்று நோக்குகிற ஆண்டவர் நம் தேவைகளை உணர்ந்த ஆண்டவராக இருக்கிறார். என்ன தேவை, எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அறிந்து, ஒரு தாய் தன் குழந்தை தேவை அறிந்து தேற்றி வளர்ப்பதை போல இறைவன் நம் தேவை அறிந்து நம்மை உற்று நோக்கி பார்த்து நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து வழி நடத்துகிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதே போல 16, 17 வசனங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் இருக்கிற முயற்சிகள் நாம் திறமையினால் கிடைக்கிற வெற்றியாகி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிற நாம் அது அல்ல. ஆண்டவர்
கொடுக்கிற அந்த பேரன்பு, ஆண்டவர் கொடுக்கிற இறை பராமரிப்பால் தான் நாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நம்பிக்கைக்குரிய அந்த ஆண்டவரை நாம் விசுவசிக்கிற போது, நம் வாழ்வை ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, அந்த நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் நமக்கு எப்போதும் தமது பேரன்பால் வெற்றியும் ஆச்சரியம் கொடுப்பார் என்கின்ற சிந்தனையோடு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர், வாக்கு பெறலாதவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, நாங்கள் உம்மை விசுவசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். தெய்வமே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விண்ணிலிருந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர். தெய்வமே, எல்லாவற்றையும் தகுந்த வேளையிலே உமது திருவுளப்படி தந்து எங்களை ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டிய சுதந்திரம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்து என்ன சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ, ஒரு தனி மனிதனுக்குரிய அவங்களோட கரியர் ஆகட்டும், லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அவங்களுடைய எஜுகேஷனல் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே தனிப்பட்ட அவங்களுடைய முடிவில் அது எடுக்கக்கூடிய உரிமையும் அந்த சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது தான். அப்படிப்பட்ட அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆனால் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு பெரிய கேள்வி நாம் எழுப்ப வேண்டியிருக்கு. கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன், எனக்கு இதை படிக்கணும்னு ஆசை, குழந்தை விருப்பப்படுகிறது, அதற்கு அதை தேர்ந்தெடுப்பதற்கான முழு உரிமையும் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம கொடுக்கணும். கண்டிப்பா பெற்றோர் வந்து கொடுத்தே ஆகணும், கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த எடுக்கக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு வந்து திருப்தியா இல்லை, அந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் நிறைய இருக்குது, ஆனா அது அந்த குழந்தை அதை வந்து உணரல, ஜஸ்ட் எல்லாரும் எடுக்கிறாங்க நானும் எடுக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்குன்னா, அதை அந்த குழந்தையோட உட்காந்து பேசி அதை புதிய வைப்பதற்கு என்ன வழி, அதுதான் அந்த நேரத்தில் டென்ஷனை கையா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அதாவது நான் விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமை அப்படிங்கிற அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது. நான் வந்து வீட்டில் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா நீ யாருமே என்ன பண்ணக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம தவக்காலெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கோம். நம்ம வீடுகளில் பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டோம், நான் மாமிசம் 40 நாளுக்கு என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம், இறைச்சி உணவு கிடையாது. ஓகே, எந்த அப்பா அம்மாவது குழந்தைங்க போய் எப்பா நம்ம 40 நாள் லென்டன் டேஸ், ஓகே அப்பா அம்மா இருக்கிறோம், ஓகே உனக்கு விருப்பம் இருக்குதா, நீ சாப்பிட விரும்புறியா இல்லையா, எங்களோட ஃபாஸ்டிங் இருக்கியா, எந்த அப்பா அம்மாவது கேட்டிருக்கீங்களா? கிடையாது. மேபி அந்த குழந்தைக்கு விருப்பப்பட இறைச்சி ஒண்ணு விருப்பப்பட்டு இருக்கலாம், ஏதோ சில விஷயம் சில நேரங்கள் சில ஸ்கூல்ல எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி. எனக்கு வீட்டுல லென்டன் டேஸ் வீட்டுல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி மச்சான் எனக்கு சிக்கன் என்ன பண்ணு ஆர்டர் பண்ணுவா. ஸோ அப்போ என்ன, இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிடிக்கல அதனால உனக்கும் பிடிக்க கூடாது, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால உனக்கும் பிடிக்கணும்னு திணிக்க கூடாது. ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் யாரையும் திணிக்க கூடாது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். திருத்தூதர்கள் பிலிப்பு, சின்ன யாக்கோபு. கலிலேயா நாட்டிலுள்ள பெத்சாயிதா நகரில் பிறந்தார் திருத்தூதர் பிலிப்பு. ஆண்டவர் இயேசுவினால் என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கப்பட்ட பிலிப்பு மனிதநேயத்தில் சிறந்து விளங்கினார். எதனையும் கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வமிக்கவரான பிலிப்பு ஆண்டவர் இயேசுவிடம் தந்தையினை காட்டச் சொல்லி வேண்டுகோள் வைத்தார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு சுமார் 20 ஆண்டுகள் சைத்திரிய மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்த பிலிப்பு அந்நாட்டு மக்களிடம் கிறிஸ்துவ நெறிகளை கட்டி எழுப்பினார். தன் இறுதி காலத்தில் சிறிய ஆசியாவின் ஏரப்போலியில் நற்செய்தியினை அறிவித்த பிலிப்பு அந்நாட்டு அரசனால் கைது செய்யப்பட கற்கள் எரியப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். திருத்தூதர் சின்ன யாக்கோபு கலிலேயா நாட்டில் வாழ்ந்த அல்பேயுஸ் மரியா பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். சின்ன யாக்கோபு புனித மரியன்னையின் உறவினரான சின்ன யாக்கோபு ஆண்டவர் இயேசுவின் சகோதரர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நேரில் கண்ட சின்ன யாக்கோபு ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்ததற்கு சாட்சியாக விளங்கினார்.
ஜெருசலேம் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து நீதிமானாக வாழ்ந்த இவர் கிபி 62ஆம் ஆண்டு யூதர்களால் படுகொலை செய்யப்பட்டு மறை சாட்சியாக விண்ணகம் அடைந்தார். திருத்தூதர்கள் புனித பிலிப்பு, புனித சின்ன யாக்கோபு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நீதிக்காக போராடுகின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் சுதந்திரம் அப்படின்றது ஒரு தனி மனிதனுக்குரியதுதான். அதே நேரத்துல அது குடும்பத்திற்குள்ளேயும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சில கோணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட அடுத்ததை நம்ம எப்படி பார்க்கலாம்? அடுத்ததா என்ன சுதந்திரம் குடும்பங்களில் உறவுகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கிறது. இது சொல்லும்போது பர்வீன் சுல்தானா மேம் எல்லாருக்கும் சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் சொல்லலாம். அவங்களுடைய பேச்சில் ஒரு டைம் அவங்க சொன்ன ஒரு செய்தி, அவங்க பார்த்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நினைக்கிறேன் எனக்கு. சரி. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தான் அந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிறது, குழந்தையை கவனிச்சிக்கிறது எல்லாமே அந்த பெண் தான். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணி. டெய்லி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க, வீட்டில் சமைச்சு அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மருந்து மாத்திரை எடுத்து வச்சுட்டு அவங்க வேலைக்கு போவாங்க. ஈவினிங் அதே மாதிரி வருவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கடமைகளை முடிப்பாங்க. அடிஷ்னலாக அந்த பொருள் ஈட்டுறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ எல்லாமே செய்வாங்க. நைட்டு லேட் நைட் தான் தூங்க போவாங்க, திரும்ப காலையில் எழுந்திப்பாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப் ரொட்டீன். ஒரு நாள் அவங்க அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வரவங்க என்ன பண்ணலாம், வரல. அப்போ வரல அப்படின்னு உடனே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு, வரக்கூடிய நேரத்தை தாண்டி இவ்வளோ நேரம் போகுதுன்னு அவங்க வரவே இல்லை. அப்போ எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணி வைக்கிறாங்க. என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. தகவல் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தேடி நைட்டு அவங்க வரவே இல்லை. மறுநாள் காலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே போல் வீட்டுக்கு வராங்க. வந்து அதே போல் அவங்க வீட்டுக்கான வேலைகள்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடைய கேள்வியும் என்னன்னா, நைட் அந்த பொண்ணு எங்கே போச்சு, அது எங்கே போனால் உங்களுக்கு என்ன, போனவங்க வந்துட்டாங்க, போனவங்க எதுக்கு தெரியுங்க, எங்கே போனேன்னு கேட்கறதுக்கு தெரியுங்களா, ஐயோ காணாமல் போயிட்டாங்களேன்னு தெரியுங்களா. அப்போ அவங்க இன்னைக்கு இந்த சமூகமே என்ன இருக்கு அப்படின்னா, இது போலதான் நான் எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய உரிமை, அந்த சுதந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை நான் சொன்னா தான் நீ அங்க போகணும், நான் சொன்னா தான் நீ இதை செய்யணும், நான் சொன்னா தான் நீ நிக்கணும், நான் சொன்னா தான் நீ உட்காரணும் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அந்த ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், ஒருத்தர் எங்க போகணும், யாரை சந்திக்கணும், என்ன பேசணும், எல்லா சுதந்திரமும் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இதை இன்று நம்முடைய குடும்பங்களில் நாம் மற்றவரிடமிருந்து நாமும் பெற்றுக்கொள்கிறோமா, கொடுக்கிறோமா, சிந்தித்து பார்ப்போம், சிந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அழகான குடும்பம் அது. வீட்டுக்கு மூத்த அண்ணன், அப்பாவை இழந்த அம்மா, சகோதரிகள் 3 பேர், ஒரு தம்பி. இப்படி அழகான ஒரு குடும்பம். அப்பா இறந்த பிறகு பொறுப்பேற்று எல்லோருக்கும் திருமணம் முடித்த பிறகு திருமணம் முடித்து கொண்ட அந்த மூத்த அண்ணன் எல்லோருமே 3 கிலோமீட்டர் சுற்றளவிலே வளமாய் வாழ்ந்தார்கள். அடிக்கடி வந்து அம்மாவிடம் பேசுவார்கள், போவார்கள், வருவார்கள், கவனித்துக் கொள்வார்கள். அந்த அண்ணன் வீட்டோடு தான் அம்மா, அப்பாவின் நினைவலைகளோடு கோலாகலமாக 1000 ஜன்னல் வீடாகத்தான் இருந்தது அந்த அம்மாவின் அன்பான தலைமையிலே அந்த வீடு. அப்போது அம்மாவுக்கு வந்தது 76வது பிறந்த நாள். அம்மாவுக்கு என்ன பரிசு தரலாம்? குழந்தைகள் கூடி வந்து பேசி கூட்டு காசு போட்டு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி தந்து மகிழ்விக்கலாம். வீட்டில் சும்மா இருக்கும்போது 4 பேரிடம் அம்மா பேசுவாள் இல்லையா? கொஞ்சம் தனிமையும் குறையும் அல்லவா? நண்பர்கள், பிள்ளைகள், பேரன்களோடு நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் பேசிக்கொள்வாள் அல்லவா? அந்த நாளும் வந்தது. ஆண்ட்ராய்டு போனும் அம்மாவின் கைக்கு அன்பளிப்பாக வந்தது. அம்மாவும் அதை இயக்க வெகு விரைவிலேயே கற்றுக்கொண்டு விட்டாள் பேர பிள்ளைகள் வழியாக. அந்த காலத்து SSLC அறிவு இல்லையா, படிச்சவளாச்சே, சீக்கிரம் கத்துக்கிட்டா. பிள்ளைகள், பேரன்கள் எல்லோருமே கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இவளும் கற்றுக்கொண்டு இப்போது அட்டகாசமான ஆண்ட்ராய்டு பாட்டி ஆகிவிட்டாள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் பிள்ளைகளுடன் பேசுவாள், பேர பிள்ளைகளுடன் பேசுவாள். சக பாட்டி நண்பிகளிடம் கூப்பிட்டு அரட்டை அடிப்பாள். யூடியூப் வீடியோவும் பாப்பா. அம்மா வத்த குழம்புக்கு என்ன மசாலா போடுவீங்கன்னு போன்லேயே கேட்டு ருசியா சமைச்சாங்க. பிள்ளைங்க எல்லாம் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அம்மா சோகமாகி போயிட்டா, மூஞ்சி சிறுத்து போயிட்டா,
முகம் கருத்து போயிட்டா. 3வது மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சோகமாகியே போயிட்டா. ஒரு பிள்ளை கேட்டுட்டான், அம்மா என்னாச்சு, முன்ன மாதிரி நீங்க இல்லையே, என்னம்மா ஆச்சு? அந்த அம்மா சொன்னாள், டேய் இந்த செல்போன் எனக்கு வேணாம்டா. ஏம்மா? எல்லாத்தையும் நினைச்ச நேரத்துல நான் பேசணும்னு தான் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க. இந்த ஃபோனு வந்தப்புறம் பிள்ளைங்க யாரும் என்னைய நேர்ல பார்க்க வர்றதில்லடா, ஃபோன்லயே பேசிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா பேர பிள்ளைய பாட்டியை பார்க்கணும்னு அப்பா அம்மாவோட இங்க வந்து கூத்தடிப்பாங்க, கொட்டமடிப்பாங்க, மடி மேல படுத்துக்கிட்டு அந்த கதையை சொல்லு இந்த கதையை சொல்லுன்னு கேட்பாங்க. அம்மா என்ன படி படின்னு டார்ச்சர் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவங்க எவ்வளவு மார்க் எடுத்தாங்க, ஒழுங்கா படிச்சாங்களா, எத்தனை மார்க் எடுத்தாங்க அப்படின்னு அம்மா கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கலட்டா பண்ணுவாங்க. வீடே அமர்க்களமா இருக்கும். இப்போவெல்லாம் அதுக்கு வர்றது இல்லடா, ஃபோன்லயே பேசிக்கிறாங்க. கேட்டா அதான் ஃபோன்ல பேசுறோம்ல அப்படிங்கிறாங்க. இந்த இளையவன் இருக்கானு 2 நாள் ஆனா போதும் சாயந்தரமா ஓடி வந்துருவான், எனக்கு பிடிச்ச தீனியை வாங்கிட்டு வந்து தருவான், கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டு பிரச்சனையெல்லாம் பேசுவான். இப்போ எல்லாம் அவனும் வர்றதில்ல, போன்லயே சுகமானு கேட்டுட்டு முடிச்சிடுறான். அதெல்லாம் விடு, ஆபீஸ் விட்டு வந்த உடனே இந்த வீட்லயே இருக்கிற நீயே அம்மா அம்மான்னு என்னைய தேடுவியேடா. இப்போ மத்தியானம் போன் போட்டு சாப்பிட்டியான்னு கேட்கிற, சாயந்தரம் கேட்கிற, இப்ப நீயே பக்கத்திலே வர்றதில்லையேடா. இப்படி சொல்லி அழுதே விட்டாள் அந்த 76 வயது அம்மா. இந்த செல்போனால் என் சொந்தமெல்லாம் தூரமா போயிடுமோன்னு பயமா இருக்குடா. இந்த போனை நீயே வச்சுக்க. செல்போன் உள்ளங்கையில் உலகம் இருப்பதாக நினைத்து கொண்டு உள் உலகத்தையே விட்டு தனியாய் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ. எவ்வளவுதான் பிஸி ஷெட்யூலில் நீ இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் அம்மா கிட்ட உட்கார்ந்து பேசு. ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அருமையான கதைகளை பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சுதந்திரம், அதுவும் நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டிய சுதந்திரம் என்னென்ன அதை தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? இதனால ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் கூட வரும் இந்த குடும்பத்திற்குள்ள. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது வந்து எல்லோருக்கும் உரித்தானதுதான். இப்போ நான் வந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபரா இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வருமானம் எவ்வளவு இருக்கு, அதுல நான் என்ன செலவு பண்ண போறேன் அப்படின்றது என்னால தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதுல ஓகே, ஒரு குடும்பம் அப்படின்றப்போ அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்காந்து இல்லை ஒரு அப்பா அம்மா கூட உட்காந்து பேசி கணக்கு வழக்கு இவ்வளவு இருக்கு, வரவு செலவு இவ்வளவு போகுது அப்படின்றது ஓகே. அது வந்து நம்மளே விருப்பப்பட்டு அது சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் அது வந்து திணிக்க கூடாது. நீ மாசமானா வந்து கரெக்டா சம்பாதிக்கிற, அது இன்கம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ கொடுத்துடணும், நான் தான் வந்து எல்லாம் பார்ப்பேன், உனக்கு என்ன வேணுமோ செலவுக்கு என்னமோ சொல்லு, நான் வேணா அதை வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள், மதிப்பு வந்து இல்லாம அது இழக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், இதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடிய ஒன்று அல்ல. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அதோடைய தீர்மானம்ன்றது, சுதந்திரம்ன்றது வழங்கப்பட வேண்டும். ஃபினான்ஷியல் குறித்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதை சொல்லுவோம்னா, இன்னைக்கு இந்த வருமானம், கணவன் வருமானம் மனைவிக்கும், மனைவி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கணவனுக்கும் தெரிஞ்சிருக்கிறப்ப தான் அந்த ஃபேமிலி என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், எதுக்குன்னு காசை பிரிச்சு வைக்க முடியும். ஒருவேளை ரெண்டல் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறது, இஎம்ஐஸ் என்னென்ன பே பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்து அப்போ தான் டிசைட் பண்ண முடியும். அப்புறம் எப்படி வந்து சொல்லாமல் இருக்கு, அப்போ அந்த நேரத்தில் சில சாக்ரிஃபைஸ் பண்ணத்தான் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ வெல் அண்ட் குட், ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க அதை உட்கார்ந்து இது என்னுடைய பர்சனல் யூஸ், இந்த யூஸ் எனக்கு சில தேவைகள் வந்து மாதம் தோறும் அது செலவழிக்கத்தான் வேண்டி இருக்கும். அதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிற அவசியம் இல்லாத சில விஷயங்களும் இருக்குது. நான் எல்லாமே அப்படிப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லலாம், இல்லாத சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அப்போ அந்த நிலையில எதையெல்லாம் வீணா நம்ம வந்து அதாவது விழியத்துல சொன்ன மாதிரி தான், உங்களோட பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரியட்டும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, இன்னைக்கு நான் வெட்டி செலவே பண்ணலன்னு யாராவது ஒருத்தரால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இன்னைக்கு நான் செய்யக்கூடிய வெட்டி செலவு என் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதே என்னுடைய மனைவி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது கூடுதலா செஞ்சுட்டாங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன், இயல்பாவே சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பார்வையே நம்மளுடைய பார்வைகளே அப்படியே மாறிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தப்பு நம்ம என்ன பண்றதுல யோசிக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு சில பொருளாதாரத்தை அதான் சொல்லுவாங்க, அப்பாவுடைய காசு தான் பையன் தாட்டு போட்டு என்ன பண்ண முடியும், செலவு பண்ண முடியும். ஆனா அதே பையனுடைய காசு அப்பாவுக்கு அப்படி செலவு பண்ண முடியுமான்னு கேட்டா அங்க ஏதோ ஒரு சில உறவு சிக்கல் அப்படிங்கிறது முரண்பட்டு நிற்கிறது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான ஃபினான்ஷியலுக்கு நாமளே நமக்காக கிரியேட் பண்ணிக்கிட்ட சில ட்ராமாஸ், அதை உட்காந்து ஆழ்ந்து யோசிச்சா அது ஒண்ணுமில்லாத விஷயங்கள். அப்போ அதை பேசி அதை சரிவர கொண்டு செல்கின்ற பொழுது இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வீட்டில் நிச்சயமாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வருவோம். ஓகே.
நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. சுதந்திரம் குடும்பங்களில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒன்று. அதுல என்னென்ன சுதந்திரங்கள்லாம் ரொம்ப கண்டிப்பாகவே இருந்தாகணும், அது நம்முடைய குடும்பங்கள் எனக்கு இருக்குதா, நாம கொடுக்குறோமா, நாம பெற்றுக்கொள்கிறோமா, அதை தான் எனக்கு சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? ஆமா, நம்ம ஒவ்வொன்றும் வந்து சிந்திக்கும் போது தான் தெரியுது, ஐயோ இப்படிப்பட்ட சுதந்திரம் எல்லாம் நம்ம கிட்ட வந்து பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இரு மக்களும் வந்து சிந்திச்சிருப்பாங்க. அந்த வகையில அடுத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் நட்பு வட்டாரம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளுடைய நட்புகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நம்ம மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. ஸோ நம்ம பழகக்கூடிய நபர்கள் ஆகட்டும், நம்ம விரும்பக்கூடிய நபர்கள் ஆகட்டும், நம்ம வந்து எப்படி அவங்க கிட்ட பழகுறோம் விரும்புறோம் அப்படின்றது நம்மளுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில தான். எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட பழகுறேன். அதே மாதிரி இவன் என்னுடைய நண்பன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவங்களோட பயணம் செய்யறேன். ஸோ இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து இதுவா இருக்காங்க, நீ வந்து அவங்க கூட எல்லாம் போயிட்டு நட்பு எல்லாம் வச்சுக்காத, வேண்டாம், நம்மளுடைய தராதரம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய தரம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இதனால சில நட்புகளே வந்து பிரியக்கூடிய வண்ணம் கூட நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இது இந்த அனுபவம் நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஒரு பள்ளி பருவத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சில நடந்த ஒரு இன்சிடென்ட். ஃப்ரெண்டு எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கிறோம். அந்த ஃப்ரெண்டோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஓப்பனாகவே கேட்குறாங்க. அதாவது அவனை தனியாக கூப்பிட்டு ஓப்பனாக வந்துட்டு என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இப்போ இது அவங்க கேட்குறாங்க, தெரியுது, ஓகே, இது அந்த ஃப்ரெண்டுக்கும் தெரியாது, அந்த ஃப்ரெண்ட் அவன் ஷேர் பண்ணவும் இல்லை. ஆனால் அந்த பாண்ட் என்ன பண்ணிருச்சு, உடச்சிருச்சு. அது வரைக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு இடையில இருந்த அந்த நட்பு அப்படிங்கிறது, ஓகே, இனிமேல் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டான்னா இவன் வந்து போகணும்னு விருப்பப்பட்டாலும் கூட இந்த நண்பன் காரணமாக இருக்க மாட்டான், அந்த அம்மா கேட்ட ஒரு கேள்வி காரணமாக என்ன பண்ணும் இருக்கும். ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல். இன்னொன்று, திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ கனவு சில நிறைய பெரும்பாலான இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட தோழிகள் என்ன பண்ணலாம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் யாரோடு பழகிறார்களோ அவரோடு இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் தான் இவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, நண்பர்களாக மாறிடுவாங்க. இதே விஷயம் ஆண்களுக்கும் உண்டு. அவன் காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவனை பற்றி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் என்ன பண்ணுவோம். ஆனால் அந்த நட்பு வட்டாரம் மனைவிக்கு பிடிக்காத ஒன்றா இருக்கும். குறிப்பாக வேற ஒன்றும், ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போறதுக்கு வீட்டில் ஒவ்வொரு ஆணும் வந்து வீட்டில் மனைவி கிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் போராட வேண்டிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவாங்க அட்வான்ஸ்டா. முடிச்சு வச்சாலுமே என்ன பண்றது இல்ல, போகிறதுக்கு சில இடங்களில் அனுமதி பெர்மிஷன்ஸ் கிடைக்கல. காரணம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ஏதோ சம்திங் ஏன் பிடிக்கல, அதெல்லாம் ரீசன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கல, அவங்களோட போகாதீங்க பழகாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நிலைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம். இந்த நிலையில இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நிர்பந்திக்கக்கூடிய மனைவிகளும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கல ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்குங்க. அதில் வந்து ஏன் இது இப்படிப்பட்ட ஃப்ரெண்டை தான் தேர்ந்தெடுக்கணும், அந்த ஃப்ரெண்ட் இவ்வளோ டேலண்டாக இருக்கணும், இவ்வளோ கேட்டகரியில் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும், கிரியேட் ஆகும். அது எப்போ வேணாலும் கிரியேட் ஆகும், அது எப்படி இருக்கனாலும் கிரியேட் ஆகும். அது வந்து இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த சுதந்திரத்தை குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடகம் 28 நாம் நுழைகிறோம். வெல்வது வேண்டி வெகுண்டுரைக்கும் நோன்பிலியும் இல்லது காமுற்று இருப்பானும் கல்வி செவிக்குற்றம் பார்த்திருப்பானும் இம்மூவர் உமி குத்தி கை வருந்துவார். உமி குத்தி கை வருந்துவார், இப்படி ஒரு அடைமொழியை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அங்கு துன்பம் நேரிடும். ஆக மூவகையினர், அந்த வகையினருள் முதன்மையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தி, வெற்றியை விரும்பி உண்மையை சொல்பவருக்கு தகாத தண்டனை கொடுத்து அவரை அழிக்கின்ற, எதிர்க்கின்ற ஒரு தன்மை இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆள் அவர் தண்டனை பெறுவார். அதான் இன்று இந்த தவத்தன்மை மேற்கொள்கின்ற அந்த ஆளுமைகள் குறைந்து வருகின்றன. அதனால் இங்கு நன்மைகளும் குறைந்து வருகின்றன. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்பார் வள்ளுவர். இங்கு நன்மை கருதி, பொது நலம் கருதி தன்னையே அங்கு ஈகத்துக்கு உட்படுத்துகின்ற அந்த தவத்தன்மை என்பது இன்று இல்லாமையாகிறது, காணாமல் போகிறது. அதன் விளைவு இங்கு தகாத செயல்கள் நடக்கின்றன.
எனவே நல்லவர்களாக இருக்க வேண்டியவர்களெல்லாம் அந்த வேடங்களை அணிந்து கயவர்களாக நிற்கிறார்கள். ஒரு பாடல் ஒன்று வரும், கொள்ளையடிப்பவன் வள்ளலைப் போல, கோயிலை இடிப்பவன் சாமியைப் போல வாழ்கின்றான். அப்படி வரும். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், அப்படி வரும். ஆக இங்கு கொள்ளையடிக்கிறான், ஆனால் அவன் தான் ஏதோ கோயிலை கட்டுறமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் உயர்ந்திருக்கிறான். ஆக கோயிலை இடிக்கிறவன் தான் அங்கே ஏதோ சாமியை மிக அதிகமாக உருக்கமாக கும்பிடுறான், மன்றாடுகிறான் என்பது போன்று இருக்கிறான். அந்த அளவுக்கு மக்களே போலும் கயவர். கயவர்களும் நல்ல மக்களை போன்றே இருப்பதற்குரிய நடிப்புத்தன்மை, வெளிவேடத்தன்மை, முகமூடித்தன்மை இங்கு பெருகி இருக்கிறது. மக்களும் அதை பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்காமல் மயங்கி விழுகின்ற ஆட்களாக, அல்லது அதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக, பொது நலன் கருதி சிந்திக்க முடியாதவர்களாக, முயலாதவர்களாக போவதனால் இத்தகைய கயவர்களுக்கு அது வாழ்வாக அமைகிறது என்பது இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய, நினைவு கூறத்தக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நல்ல தவத்தன்மையோடு வாழ்கின்ற ஒருவர் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படி சொல்ல மாட்டார். அன்னை மரியா, இயேசு கல்வாரி மலையில் நின்ற பொழுது எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த உலகத்துக்கு மீட்பு கிடைத்திருக்காது. அவங்க வெகுண்டு எழுந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவர்கள் செய்யவில்லை. மாறாக நோன்பு மேற்கொள்ளுகிறார்கள், தவம் மேற்கொள்ளுகிறார்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் நோன்பிலி. நோன்பிலினா என்ன? இலி என்று வருகின்ற சில சொற்கள் உண்டு. அறிவிலி, அன்பிலி, ஏதிலி, வலியிலி அப்படின்னா என்ன? இல்லாதவர்கள், நோன்புத்தன்மை இல்லாதவர்கள் என்பதுதான் நோன்பிலி. பொறாமை இலி, அனுஷ்யா என்கிற அயல்மொழி சொல்லுக்கு தமிழ் அது பொறாமை இலி, பொறாமை இல்லாதவள். ஏதிலி, அகதி, அகதி அது சமஸ்கிருதம், அதற்கான நேர்ச்சொல் அது ஏதிலி. ஏதிலி என்றால் ஏதும் இல்லாதவர்கள். அறிவிலி என்றால் அறிவு இல்லாதவர்கள், அறிவு கெட்டவர்கள் என்று சொல்கிறோமே. இப்படி அந்த இலி என்கிற அந்த சொல்லையும் நாம் தமிழுக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுக்கலாம். அவங்க அகதிகள் என்று சமஸ்கிருதம் சொல்லிடக்கூடாது, அவங்க ஏதிலிகள், பாவம், அவங்களுக்காக நாம் ஏதாவது செய்யணும். ஆனால் அதே வேளையில் நாம் நோன்பிலிகளாக இருக்கக்கூடாது, நோன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு உறுதிப்படுத்திக் கொள்ளும். ஆக நோன்பை மேற்கொண்டு அதன் மூலமாக சினத்தன்மையெல்லாம் அகற்றி உண்மைத்தன்மையை வலியுறுத்துகிற, அதற்கென்று வழிவிடுகிற, அத்தகையோரை வாழ வைக்கிற அந்த மேன்மைத்தன்மையில் இருப்பதற்கு இன்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நடுவில் ஃப்ரீடம் அப்படின்றது இருக்கு, ஒருத்தருக்கும் தனிநபர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது எந்தெந்த வகையில் நம்ம வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததா அந்த ஃப்ரீடம் கொடுக்கறது, பெற்றுக்கொள்வது, எனக்கு வந்து ஒரு மாதிரி முரண்பட்டு நிற்கக்கூடிய வார்த்தைகளா நிற்குது. எல்லாருக்கும் சுதந்திரம், அவ்வளவுதான். அதை வந்து ஒருத்தர் தான் இன்னொருத்தர் கொடுக்கணும். சுதந்திரம். ஆமா, இதை நான் வந்து இன்னொருத்தர் கொடுக்க, நான் என் மனைவிக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க நான் யாரு? கரெக்டா. இப்ப நம்ம அந்த வார்த்தை அப்படி பேசுறோம் அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டங்கள் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணோம், பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். கொடுக்குறோம் வாங்குற மாதிரி நம்ம என்ன பண்றோம், பிராக்டிஸ் பண்றோம். ஆக்சுவலா இது கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கும் விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் சுதந்திரம் அவங்கவுங்களுக்கு இருக்கு. அவங்கவுங்க சுதந்திரத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா போதுமானது. நான் இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கோ இன்னொருத்தர் பெற்றுக்கொள்வதற்கோ விஷயமே கிடையாது. ஸோ அந்த வகையில் அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயமே அது தொடர்புடையதான். பிரைவசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லோருக்குமே தனிப்பட்ட சில பக்கங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும், யாருக்குமே இல்லாமல் கிடையாது. உளவியல் ஆய்வாளர் ஜொகாரி, அவருடைய ஜொகாரி விண்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜொகாரி விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான ஜன்னல்கள். ஒன்று, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிந்த ஒன்று, எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ அதுதான் என்னுடைய, நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய டேலண்ட்ஸ், நம்முடைய வெற்றிகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னொரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு இன்னொரு விண்டோ என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாது என்னைய பற்றி, ஆனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ், என் அப்பா அம்மா, என்னுடைய உறவுகள். அவன்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, ஆனா என்ன பண்ண மாட்டேங்க, வேலை செய்ய மாட்டேங்க. அவன்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குது, ஆனா பயன்படுத்த மாட்டேங்க. இதெல்லாம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கான சொல்லுவாங்க. இன்னொரு 3வது விண்டோ ஒன்று உண்டு. அந்த 3வது விண்டோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விண்டோ. அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரைவசி அப்படிங்கிறது. இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று, வேற யாருக்கும், என்னையை தவிர வேற யாருக்கும் என்ன ஆகாது, தெரியாது. ஸோ அப்போ இந்த பிரைவசி ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கணவன் மனைவி கேட்டாலும் கண்டிப்பா பிரைவசி ஃப்ரீடம் இருக்கு. சில விஷயங்கள் மனைவி சொல்ல பகிர்ந்துக்கல விருப்பப்படலையா, அதை என்னன்னு நோண்டி என்ன பண்ணக்கூடாது, அவங்களா சொல்லக்கூடிய ஒரு நாள் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது.
ஸோ அப்போ அந்த டைம் இதைத்தான் நான் சொன்னால் அது எப்படி பிரச்சனையாகும் என்னன்னு எனக்கு தெரியாது, அது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. அப்புறம் நான் அதை சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, அந்த பிரைவசியை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் நமக்குரிய ஒரு ஃப்ரீடம் தான். தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இணைய போதை. இன்றைய உலகில் விசிறி சத்தம் கூட வைரல் ஆகலாம். அந்த ரகசியம் என்ன? மனம் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா? ஒரு மென்மையான சப்தம் உங்கள் மூளைகளை அமைதிப்படுத்தி விடக்கூடும். சமூக ஊடகங்களை பார்க்க தொடங்கினால் அதில் வரும் காட்சி பதிவுகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லையே. ஏன் தெரியுமா? மகிழ்ச்சி ஹார்மோன், காதல் ஹார்மோன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ASMR காணொளிகள் என்றால் என்ன? அதற்கான பதிலை வலை உலகத்தின் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். பாருங்கள். அருள்வாக்கு பகுதி. விடுதலை பயணம் 3. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவிலே தீ பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அங்கேயே கூடாரம் அமைத்து அந்த பிரமிப்பிலேயே அல்லது பரவச நிலையிலேயே இருந்துவிட வேண்டும் என்று மோசே நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கடவுள் அவரை மலையிலிருந்து இறங்கி போகச் செய்கிறார். எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களை மீட்க அவர் அனுப்புகிறார். தூக்கத்திற்காகவோ அல்லது மன அழுத்தத்தை குறைக்கவோ ASMR வீடியோக்கள் பார்க்க ஆரம்பித்து பிறகு அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு செல்வது பிரெயின் டிங்கிள்ஸ் எனப்படும் உணர்வின் மீதான மூளையின் ஈர்ப்பினால் ஏற்படுகிறது. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு சமூக ஊடகங்கள் தருகின்ற போதையில் பலரும் மிதக்கின்றனர். சிலர் குடும்பத்தை பற்றி கூட அக்கறைப்படுவதில்லை. கிணற்று தவளைகளைப் போல தான் கண்டதே உலகம் என்கின்றனர். அவர்களை ஊக்கப்படுத்துவது போல சமூக ஊடகங்களில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ASMR, ஆட்டோனமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ் காணொளிகள். இத்தகைய காணொளிகள் பார்வையாளர்களின் புலன்களுக்கு ஒருவிதமான கிளர்ச்சி ஏற்படுத்துவதோடு இதமான உணர்வை தூண்டி எழுப்புகின்றன. எடுத்துக்காட்டாக முடி வெட்டுவது, புற்களை வெட்டுவது, வீட்டை சுத்தம் செய்வது, காகிதத்தை மெதுவாக கிழிப்பது, பலூன்களில் தண்ணீர் நிரப்பி அதனை ஸ்லோ மோஷனில் உடைய செய்வது, யூடியூப் மற்றும் இன்ஸ்டா பக்கங்களில் வரும் இவ்வகை ASMR காணொளிகள் மன அழுத்தத்தை குறைத்து மனதை ஆற்றுப்படுத்துகின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இவ்வகை காணொளிகள் உடல் முழுவதும் செயல்படும் நரம்பூக்கிகளை, நியூரோ ஹார்மோன்ஸ், குறிப்பாக டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன், ஆக்சிடோசின் காதல் ஹார்மோன் மற்றும் என்டோர்பின்கள் வலி நிவாரணி ஆகியவைகளை விழித்தெழச் செய்து மனதை குளிர்விக்கின்றன எனலாம். அளவு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பது போல அதிக அளவில் நுகரப்படும் ASMR காணொளிகள் பல்வேறு உடல் மற்றும் மனநல பாதிப்புகளையும் அறிவிக்கின்றன. குறிப்பாக ASMR காணொளிகள் அதிக அளவில் பார்க்கப்படுவதால் தூக்கமின்மை, நேர விரயம், போதை மயக்கத்தில் திளைத்திருப்பது போன்ற உணர்வு, பதட்டம், உடல் பருமன் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். தொடர்ந்து ASMR வீடியோக்கள் பார்ப்பதால் உங்கள் மூளை அந்த தூண்டுதல்களுக்கு பழகி போயிருக்கும். எனவே எப்போதும் காதுகளில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டே இருக்காமல் இயற்கையான சத்தங்களை கேட்க பழகுங்கள். தூங்குவதற்கு முன் போனை பார்ப்பதற்கு பதில் ஒரு புத்தகத்தை படியுங்கள். இது கண்களுக்கும் மூளைக்கும் இயற்கையான சோர்வை தந்து தூக்கத்தை வரவழைக்கும். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவும். இன்று சமூக ஊடகங்களில் வரும் சில வீடியோக்களை போல சிறிய ஒலி, நெருப்பின் சலசலப்பு, மலையின் பிரமிப்பு, காற்றின் ஓசை மோசேயின் மனதை வெகுவாக ஈர்த்திருக்க வேண்டும். ஆனால் மோசே அப்பரவச நிலைக்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. கடவுள் கொடுத்த அழைப்பை ஏற்று எகிப்திற்கு சென்று மக்களை விடுவிக்கின்றார்.
இன்றைய டிஜிட்டல் ஓரேபு மலைகள் சமூக ஊடகங்கள் எனலாம் பரவசப்படுத்தும் காட்சிகளை அல்லது சத்தங்களை உணரச் செய்து நம்மை தேனில் விழுந்த தேனீக்களை போல போதையில் விழ செய்கிறது. இத்தகைய ஈர்ப்புகளை மையமாக கொண்டு பல காணொளிகள் இன்று தயாரிக்கப்படுகின்றன. இத்தகைய வீடியோக்களுக்கென்றே பல ஆயிரம் பார்வையாளர்களும் உள்ளனர். அமைதியையும் ஆறுதலையும் ஒருவர் மற்றவரின் சிரிப்பில் கண்டு அனுபவிப்பதே உச்சக்கட்ட பேரின்பம் எனலாம். சிற்றின்பங்களை விட்டு பேரின்பத்தை நாடி தேடுவோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரம் என்னென்ன அதை தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றோம், அதாவது சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்மளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அடுத்தது அதை குறித்து தான் நம்ம சொல்ல போறோமே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பேஷன் ஆகட்டும், நம்மளுடைய ஹாபிட்ஸ் ஆகட்டும், அதாவது நம்மளுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் இல்லையா. இப்ப காலையில இருந்து சில பேர் டீ குடிக்கிறது ஒரு பழக்கம். ஆனா அதுவே ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல காலைல டீ குடிக்காத, வேண்டாம், நான் இதை குடிக்கிறேன், நீ இதையும் குடி, சேம் அதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அந்த இடத்துல கசாயம் குடிக்கிறது பிடிக்காத ஒரு விஷயத்த அதை திணிக்கிறதுக்கு சமம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுடைய சுதந்திரம், அவங்களும் விருப்பப்பட்டு அவங்க டீ குடிக்க போறாங்க அப்படின்றப்போ அதை நீ என்னமோ பிடுங்கிட்டு நீ பிடிக்காத ஒண்ணு திணிக்கிற அப்படின்றப்போ அந்த இடத்துல அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. ஸோ நம்ம அப்ப என்ன செய்யறோம், அப்போ ஒரு வீட்லயுமே சின்ன சின்ன காரியத்தை குறித்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல இருந்து அவங்களோட பேஷன். சில பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய கனவுகள் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவுகளோடவே இருப்பாங்க. அந்த பேஷனுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை பிடுங்குற மாதிரியே இருக்கும். வேணாம் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் எதுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டி அந்த வார்த்தை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சுதந்திரம் பறிக்கப்படுகிறதுன்றப்போ இது வருத்தத்துக்குரிய விஷயம். இது குடும்பங்களில் எல்லாருக்கும் இருக்குங்கிறத எல்லாரும் உணர்ந்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிச்சிருக்குதோ அந்த பிடித்த விஷயத்தை பெற்றுக்கொள்வது அவங்களுடைய சுதந்திரம் தான். இதுல நான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற தடை அங்க என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. நம்மளை யாராவது ஒருத்தர் தடை சொன்னா நமக்கு எல்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, இல்ல அப்படிங்கிறப்போ அதை நான் எப்படி இன்னொருத்தருக்கு நான் அதை செய்வது. ஸோ அப்போ அந்த ஒரு தவறை நான் செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புளா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய குழந்தைகள் அதே பிஸ்னஸ் சிலர் பண்றாங்க, சிலர் வேற வேற வாய்ப்புகள் என்ன பண்ண தேடி செல்கிறார்கள். அப்போ ஒரு பெற்றோர் நீ இந்த கம்பெனி இப்படிதான் இருக்கணும், நம்ம தான் குடும்பத்தோட இது, நம்ம குடும்பத்தில் எல்லாருமே வாத்தியாரா தான் இருக்கிறாங்க, நீயும் வாத்தியார் தான் ஆகணுங்கிற திணிப்பை என்ன பண்ணக்கூடாது. அந்த குழந்தைக்கு மேல பாட்டு பாட, நடனம் ஆட, வேற டேலண்ட் இருக்கலாம், வேற ஹாபிஸ் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அப்படி அந்த ஹாபிஸ், டேலண்ட்ஸ், பேஷனை துரத்தி சொல்லக்கூடிய சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நினைவில் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏல சாகுபடியில் இந்த மழைக்காலத்தில் நமக்கு ஒரு சில வகையான ஃபியூசாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டை அழுகல் வர வாய்ப்பு இருக்குது. அந்த தட்டை அழுகல் வர்றதை தூண்டுறது ஒரு பூச்சி முட்டை போட்டு ஓட்டை போடும்போது அந்த ஓட்டை வழியாக ஈரம் போகும்போது அந்த இடம் அழுகல். அப்போ அந்த பூச்சி வராமல் இருக்கணும்னா அதற்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம நிலத்தில் கொண்டு வரணும். இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக காய்கள் மேலே சொறி வர வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்ன வகையான பூச்சிகள் வர கடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தடுக்க நம்ம ஒரு காரியம் பண்ணணும். 200 லிட்டர் தண்ணியில் ஒரு அன்னாசி பழத்தை அந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே போட்டு ஊற வைக்கலாம். அந்த ஊற வச்சதில் குறைந்தபட்சம் மெட்டாரைசியம் 1 லிட்டர், அது கூட சாணப்பாசி கரைசலாவது அல்லது பஞ்சகாவியாவது 1 லிட்டர் இதை கலந்துக்கலாம். பெருங்காயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 கிலோ கலந்துக்கலாம். இந்த அமைப்பை எல்லா சரங்கள் மேலேயும் தட்டைகள் மேலேயும் தெளிக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை. அன்னாசி பழ கரைசல், அன்னாசி பழம், சரிங்களா? ஒரு பழம் இல்லைங்க, உங்களால் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பழம், என்னால் முடியும் அப்படின்னா 3 பழம் 4 பழம் கூட போடலாம். ஆனால் எல்லாத்தையும் அரைக்கணும், அரைச்சி உள்ளே போட்டு ஊற வைக்கணும். இது கூட நாட்டு சர்க்கரை 2 கிலோ கலந்துக்கணும். அன்னாசி பழம், நாட்டு சர்க்கரை,
பெருங்காயம், அப்புறம் பஞ்சகாவியா, இது கலந்து தெளிச்சிங்கன்னா சரங்கள் வந்து எப்பவும் பச்சையாக தெளிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய சிம்படிக்கும், காய்கள் பெருத்து வரும், நிறைய காய்கள் உருவாக்கும். இதை தெளிக்கும் போது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் திரவம் 1 லிட்டர் கலந்துக்கலாம். வெர்டிசிலியம் லக்கானி 1 லிட்டர் கலந்துக்கலாம். சூடோமோனாஸ் 1 லிட்டர் கலந்துக்கலாம். இதோட முக்கியத்துவம் என்ன? சூடோமோனாஸ் வந்து வெர்டிசிலியம் லக்கானி பூச்சி உட்காந்து அரிக்கிறப்ப வெளியே வரக்கூடிய திரவம் வந்து காயிறப்ப வரக்கூடிய அழுகலை சரி பண்ணுறதுக்கு சூடோமோனாஸ். பூச்சி வராமல் இருக்க வெர்டிசிலியம் லக்கானி, தட்டையில் ஓட்டை போடாமல் இருக்க, புழு ஓட்டை போடாமல் இருக்க பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இதைத்தான் நான் சேர்க்க சொல்கிறேன். ஒரே டைம் அடிங்க, 15 நாளைக்கு ஒரு முறை அடிங்க. மே, ஜூன், ஜூலை அதிகமான விலை கிடைக்கக்கூடிய நேரம் நமக்கு ஏலப்பயிரில். சர்வசாதாரணமாக ஒரு கிலோ வந்து பெரிய காயெல்லாம் வந்து 3000-3500 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. அப்போ நம்ம அந்தளவு காயை எடுக்கணும்னா இந்த தெளிப்புகளை கொடுக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேவிக்கையில் நுண்ணூட்ட கலவை வச்சுருப்பாங்க, அல்லது கீழே அக்ரி ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்காங்க. இதை வாங்கி கரைச்சி மண்ணில் கொடுத்துக்கணும். தெளிச்சும் கொடுக்கலாம். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். தரைவழி ஊற்றுறதுனால ஊற்றலாம். ஒருவேளை நம்ம இயற்கை முறையில் நுண்ணூட்ட கலவை தயாரிக்கணும்னா 200 லிட்டர் ட்ரம்மில் பயறு வகைகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் சேர்ந்து 20 கிலோ அளவுக்கு அரைச்சி மாவாக்கி 200 லிட்டரில் உள்ளே போட்டு வேஸ்ட் டீகம்போசர் போட்டு, அது கூட இந்த பேட்டரியில் உள்ள ஒரு செல்லு இருக்கும் தெரியுமா, அதை ஒன்றா தொங்க விடலாம். ஒரு இரும்பு துண்டு உள்ளே போடலாம். அது ஜிங்க்குக்காக, அந்த துத்தநாக சத்துக்காக அந்த இது போட சொன்னேன். இதெல்லாம் போட்டு ஊற வச்சோம்னா இந்த திரவத்தை நமக்கு ஒரு எளிமையான ஒரு நுண்ணூட்ட கலவை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நுண்ணூட்ட கலவையை பயிர்களில் தெளிக்கலாம். நினைக்கிறப்பெல்லாம் தெளிக்கலாம். 6 முறை 7 முறை தெளிக்கலாம். நம்ம அதிலேருந்து 200 லிட்டர் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து 20 லிட்டர் எடுக்கிறோம். அதை இன்னொரு 200 லிட்டரில் கலந்து அடிக்கிறோம். அப்போ 5, நீங்கள் 20 எடுத்திங்கன்னா 10 தடவை எடுக்கலாம். சப்போஸ் 20 10 தடவை எடுத்துடலாம். 30 6 தடவை எடுக்கலாம். அப்படி தெளிக்கலாம். மிகப்பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, செய்யுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா குடும்பத்திற்குள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியை தான் எழுப்பணும் தொடக்கத்தில். இப்போ ஒன்றுமா அதை கேட்குறப்போ ஐயோ ஆமாடா சாமி, எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்மளோட சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனைக்குள்ள வந்துட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ அடுத்ததான் இந்த சுதந்திரம் வீட்டுக்குள்ள இருக்கணும், இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நோ சொல்வதற்கான சுதந்திரம். அது வீடு மட்டும் இல்ல, வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள். எனக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கலன்னா நோ மீன்ஸ் நோ தான். அதை வந்து இல்லை எனக்காக பண்ணு, இல்லை இந்த ஒரு தடவை பண்ணு, நெக்ஸ்ட் டைம் நம்ம சரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நோ மீன்ஸ் நோ, அவ்வளோதான். அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் என்ன பண்ணலாம் இருக்கலாம். சொல்லக்கூடிய வேலிட் ரீசன் இருக்கலாம், சொல்ல முடியாத வேலிட் ரீசன் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அதில் போட்டு நோன்னு சொல்லிட்டாங்களா விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. யாரும் என்ன பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்துங்க. அது ஒரு நல்ல, இப்போ வந்து நான் என் குழந்தைகிட்ட ஒரு நல்ல முடிவு நான் எடுத்துகிட்டு போய் நான் நிற்கிறேன். இதெல்லாம் வந்தால் குழந்தையோட எதிர்காலம் அப்படி பிரைட் ஃபியூச்சராக இருக்கும். என் குழந்தை நோன்னு சொல்லிச்சுன்னா அதோட விட்டுணும். அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் இமேஜின் பண்ணி இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் நான் கற்பனை பண்ணி எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ. அது பிடிக்கலையா அவ்வளோதான். பிடிக்காத விஷயத்த நோருக்கு என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. அப்போ அந்த நோ சொல்லக்கூடிய ஃப்ரீடம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் இல்லை, இருக்குது. அதை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அதை பற்றி பார்க்கலாம். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக்குறதுனால வரக்கூடியது. அப்போது யூரிக் ஆசிட் அதிகமாகக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது எந்த வகையில் நமக்கு பாதிப்பு ஏற்படும், சிம்டம்ஸ் சொல்கிறேன். அதாவது
இந்த யூரிக் ஆசிட் ஆனது ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும், இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நீளமா, ஒரு பக்கம் குட்டியா, ஷார்ப்பா, அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளோட எலும்புக்கு மேல, ஸ்கின்னுக்கு கீழே, நல்லா புரிஞ்சுக்கங்க, எலும்புக்கு மேல நம்ம தோலுக்கு அடியில் அது ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும்போது அந்த ஜாயிண்ட்ல, மெயினா எலும்பு ஜாயிண்ட்ல ஃபார்ம் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல லேசான முதல்ல ஆரம்பத்துல வீக்கம், வலி ஏற்படும். அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பின்ல குத்துற மாதிரி, ஊசியில குத்துற மாதிரி, கத்தியில குத்துற மாதிரி, துப்பாக்கியில ஷூட் பண்ண இப்படி பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் போல, ஆனா பயங்கர வலி கொடுக்கும். பளிச்சு பளிச்சுன்னு குத்தல் வலி தாங்க முடியாத இருக்கும். உங்களுக்கு சொல்லவும் முடியாது, அழவும் முடியாது. அப்படி ஒரு இன்னல், அந்த உணர்வு அப்படி இருக்கும். அதுவும் சிலருக்கு மிட் நைட்ல அந்த கால் பெருவிரல்ல அந்த வலி வரும். பகல்லையும் வரும், ஆனா சிலருக்கு நைட்ல தூக்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்துடும். அந்த பேஷண்ட்ல நாங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த வலி தாங்க முடியாம வருவாங்க. வரும்போது அவங்க நடக்கும்போது நான் பார்த்துருக்கேன், சாதாரணமா இப்படி ஸ்டெப்பா எடுத்து தூக்கி வச்சு நடப்போம். ஆனா அந்த யூரிக் ஆசிட்னால பாதித்த பேஷண்ட் நட எப்படி தெரியுமா இருந்தது? இப்படி காலை தூக்கி வைக்க முடியாது, இப்படி இழுத்துட்டு இப்படி இழுத்துட்டு இழுத்துட்டு நடப்பாங்க. வலி வேதனை தாங்க முடியாது. அது சின்ன வயதுக்கும் வரலாம், வயதானவங்களுக்கும் வரலாம். சின்ன வயதுக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு. இதற்கு காரணம் முறையாக தண்ணி குடிக்கிறது இல்லை, அதிக அளவுல நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது. அதே போல இன்றைக்கு எல்லாம் சோஷியல் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றது, புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் இந்த நோய்க்கு ஒரு காரணமாக, நோயை அதிகப்படுத்தக்கூடிய வகையில பாதிப்பு ஏற்படுது. அதனால ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, நான்வெஜ் எடுங்க, பட் லிமிட். இந்த நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா மேக்சிமம் நான்வெஜ்ஜை ரொம்ப குறைத்து சாப்பிடுங்க. அது கூட நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க, பார்க்கலாம். ஆனா இது குணமாக கூடியது, பயப்படாதீங்க. ஆனா திரும்ப வரக்கூடியது, அதுவும் சொல்றேன். குணமாயிடுச்சு, அப்ப அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா திரும்ப வர வாய்ப்பு கிடையாது. ஆனா நீங்க மனிதனோட மனது எப்படின்னா, நோயின் தாக்கும் போது கஷ்டப்படுவோம், அழுவோம், டாக்டர் கிட்ட போவோம், மாத்திரை மருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். திருப்பி கொஞ்சம் வலியெல்லாம் சரியான உடனே டயட்டை மறந்துடுவோம், எதனால வந்துச்சு காரணத்தை மறந்துடுவோம். அப்போ நோய் வரக்கூடிய காரணத்தை புரிஞ்சிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ சில உணவுகளை தவிர்த்து தான் விடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், திருப்பி பழசு எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறது. உங்க நோயை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னன்னா, அது மேலதான் மனிதனுக்கு ஆசை வரும். அப்போ அதை சாப்பிடும்போது அந்த யூரிக் ஆசிட் திரும்ப அதிகமாகும். அதனால இது நிச்சயம் யூரிக் ஆசிட் குறைக்க முடியும், குணமாகக்கூடியது. அது நீங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ணா திரும்ப வராது. அது உங்க கையில இருக்கு. முக்கியமா அந்த காலத்துல நமக்கு வந்து கால்சியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பூலம் தரித்தல்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. இப்போ வெத்தலை வந்து அற்புதமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள். அதனால்தான் முன்பு வந்து தாம்பூலம் தரித்தல்ட்டு அந்த வெத்தலை பாக்கு டெய்லி போடுறவங்க உண்டு. அதாவது 24 மணி நேரம் வச்சிருக்கிறது தான் தப்பு, ஆனா டெய்லி போடலாம். இந்த வெத்தலை பாக்கு போறதுனால பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சேர்க்கும் போது கால்சியமும் இன்டெரக்டா நமக்கு உள்ள போகுது. அப்புறம் இந்த யூரிக் ஆசிட் கட்டுப்படுத்தும் தன்மையும் இதுல இருக்கு. அதனால தான் நீங்க வரும்போது உங்களுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, பிளஸ் நம்மளோட மெடிசன்ஸ், உடற்பயிற்சி எல்லாமே சொல்லித்தரோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. பெருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில சுதந்திரம் எல்லாருக்குமான ஒரு உரிமை, அது எல்லாருக்கும் இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது. அது இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல இருக்குதா இல்லையான்னு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க?
இது நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஜெண்டரை வச்சு சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா ஒரு குடும்பத்துல அப்படின்னா கண்டிப்பா இன்ற நாள் வரைக்கும் அது இருக்கு. ஒரு ஆண் பிள்ளை அப்படின்றப்போ வெளியே எத்தனை மணிக்கு வேணாலும் ஓகே, அது வந்து பாதுகாப்பு குறித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இன்னமும் இப்படியே தான் இருக்கு. ஒரு சின்ன காரியம் குறித்து ஏதாவது ஒரு செய்யணும், ஒரு பெண் பிள்ளை செய்யணும் அப்படின்னா நீ பொம்பளை பிள்ளை, நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ வீட்டுல இரு, அவன் போய் பார்த்துப்பான். ஸோ அந்த ஒரு அந்த வேறுபாடு, அந்த பாகுபாடு அப்படின்றது அந்த வார்த்தைகள்லயே அந்த சுதந்திரம் பறிக்கப்படுகிறதுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ஒரு ஜெண்டரை குறித்து அப்படின்னா அது இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். வீடுகளில் நிச்சயமாக இருக்கவே கூடாது. ஆண் பெண் அப்படிங்கிற பிரிவினை பேத வேறுபாடு, எல்லாருமே சமமான குழந்தைகள், எல்லாருக்கும் அவர் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிற உரிமை இருக்கு. எல்லாருக்குள்ளயுமே சில நேரங்கள் இவ்வளவு சுதந்திரத்தை பத்தி பேசுறப்போ நிறைய நேரங்கள் நீங்க சொன்னீங்க சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. இது பறிப்பதற்கு யார் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தான். அதாவது அதை பறிப்பவர்கள் காரணம் கிடையாது, பறி கொடுப்பவர்கள் தான் காரணம். நான் வந்து என்னை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நான் கொழுந்து கொட்டு வாங்கிட்டே இருக்கிறான்னா அது தப்பு அவன் மேலே கிடையாது. எனக்கு முதல் தடவை அவன் கொட்டுறான்னா அது அவன் தப்பு. ஓகே, இவன் வந்து சும்மா இருக்கிறான் வம்புக்கு இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் நான் ஒவ்வொரு நாள் நான் கொட்டு வாங்கிட்டு இருக்கிறத என் வேலையை வச்சிருக்கேன்னா அது அவன் தப்பு கிடையாது, ஏன் தப்பு? ஏன்னா எனக்கு நான் கொட்டுறதை ஏற்று நான் என்ன பண்ணலை, கேள்வி எழுப்பலை, நான் என்ன பண்ணல, குரலே எழுப்பலை. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு நான் தான் மெயின் ரீசனாக என்ன பண்ணுவேன். அப்போ நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சுதந்திரமானவர்கள், எல்லோருக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது. இன்னொரு என்ன அப்படின்னா கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறதா. அந்த சுதந்திரத்தை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும். சில நேரங்களில் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய சில ஆடை விஷயங்கள் எல்லாம் சில இது இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். அதுக்கு இப்போ அன்மையில ஒரு திரைப்படம் பேர் மறந்து போச்சு, பட் ஆனால் ஒரு காட்சியம் நல்லா இருந்துச்சு. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைய, பெண் குழந்தை படிச்சுட்டு ஒரு குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை வந்து 10 பருவத்தில் இருக்குது. வர்றப்போ அது அணிந்திருக்கக்கூடிய ஆடை சற்று ஆபாசமாக இருக்குது. இந்த தந்தை சொல்றாரு அது அந்த குழந்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. சேம் அதே மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இந்த தந்தை என்ன பண்ணுறாருன்னா வெறும் அன்றாடம் ஒரு டிஷர்ட், ஒரு பனியன், உள் பனியன் மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, போறாரு. ஏன்ப்பா இப்படி வந்துருக்கீங்க, எனக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்குது, நான் வீட்டில் இருக்கிறது இப்படிதான் இருப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை, உன் ஆடை சுதந்திரம் உனக்கு மாதிரி என் ஆடை சுதந்திரம். அப்பதான் அந்த குழந்தைக்கு என்ன உதவும். ஸோ ஆடை எல்லாருக்கும் ஆடை சுதந்திரம் என்பது இருக்கின்றது. ஆனால் எங்கே எந்த ஆடையை பயன்படுத்துவது. இன்னைக்கு ஞாயிறு திருப்பலிகள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ட்ராக் பேண்ட் போட்டு வர்றது, டிஷர்ட். எங்க வீட்டுல ஊர்ல கோயில் பிள்ளைன்னு ஒரு ஐயா இருந்தாப்புல, அவர் வந்து அப்போ சாக்ரஸ்ல தான் இருந்தாரு. எவனாவது ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டு வந்தானா ஆல்டர் பாய்க்கு சேர்க்க மாட்டாரு. நீ போய் சட்டையை மாத்திடும், இல்லை நீ உனக்கு பீடத்துல நான் யாரும் விட மாட்டேன்னு இப்ப யார் இவங்க அப்பா அம்மாவை கூட்ட நீ யாரையும் கூட்டுவான், யாரும் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் என்னன்னா ஒரு சில ஆடை கட்டுப்பாடு, ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரமாக நம்ம பேசின விஷயங்களும் அதேதான். கட்டுப்பாடற்ற சுதந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துவதுங்கிறதும், சுதந்திரம் இருக்குங்கிற உரிமை எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ அது போல அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்றும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான நல்ல அறிவை கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த மகிழ்ச்சியான மனநிலையோடு இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு வந்து சேலம் மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு தந்தை ஹென்றி கிஷோர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. தந்தை அவருடைய உடல் நல சுகத்திற்காக நாம வேண்டிக் கொள்ளலாம். அவரோடு இணைந்து யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் வேலூர் மறைமாவட்டத்தின் மேதகு ஆயர் அம்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த ஆயராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சேலம் மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவில் பணிபுரியும் அருட்பணியாளர் ஹென்றி கிஷோர் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்வோற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். வேலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்த மேதகு ஆயர் அம்ரோஸ் பிச்சைமுத்து இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவரை வாழ்த்துபவர்கள் அண்ணன்கள், அண்ணிகள், அக்கா, மாமா, மகள்கள், மருமகன்கள், மகன்கள், மருமகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கனடா டொரண்டோவில் வசிக்கும் லியானா கயல் இன்று தனது 9ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரேமானந்த், அம்மா ஆனந்தி பிரிசில்லா, பெரியம்மா ஆர்த்தி, பெரியப்பா சாம்சன், தாத்தாக்கள் கிறிஸ்டோபர் குமார், அம்மாச்சே கிறிஸ்டினா, அப்பாயி சாந்தி, அக்கா ஜோனா ஜஸ்னா, தம்பி எரிக் நிலன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்களோட எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு இறையாசிர் பார்க்கலாம்.
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவாக்கு, ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. 1 குறிப்பேடு 29:12 இதை நமக்கு கூறுகிறது. தாவீதின் வாழ்த்தொலியாக, மன்றாட்டாக இது குறிக்கப்படுகிறது. தாவீது ஆண்டவரை புகழ்கின்றார். வலிமை மிக்க அரசராக இருந்தார். மற்றவர்களை காப்பாற்றினார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை எல்லாம் சிங்கம், கரடி இவைகளில் இருந்து அவர் மீட்டருளினார். எனவே தன்னுடைய அனுபவத்தை ஆண்டவருக்கு ஏற்றி சொல்வது இங்கே சிறந்ததாக கருதப்படுகிறது. பெருமையும் வலிமையும் மாட்சியும் உடையவராக இருக்கின்றார் ஆண்டவர். எல்லாம் உமதே, நீரே தலைவர். செல்வமும் காட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பெருமைப்படுத்துவதும் மக்களை வலியோராக்குவதும் நீரே என்று அவர் சொல்வது நம்முடைய இதயத்துக்கெல்லாம் ஆனந்தம் அளிக்கின்றது. இந்த தாவீது அரசர் கோலியாத்தை எதிர்கொண்டு செல்லுகிற பொழுது சிறுவனாக இருந்தார். அவருக்கு கோலியாத்தை போல வலிமை இல்லை, போர் பயிற்சி இல்லை, கவசமோ அம்போ வேறு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. ஆனால் நான் அவனை வென்று வருகிறேன் என்று சாமுவேலிடம் சொல்லுகிறார். சவுல் அவரை தடுக்கிறார். சவுலுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சொல்லுகிறான், நான் கரடியையும் சிங்கத்தையும் வென்று என் ஆடுகளை மீட்டவன். என்னை காக்கின்ற கடவுள், அவர் என்னை எப்பொழுதுமே வழி நடத்துவார் என்று அவன் சொல்லிக்கொண்டு அந்த போருக்கு செல்லுகிறான். அவனுடைய நம்பிக்கை எல்லாம் கடவுளின் மீது இருந்தது. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நம்பிக்கையை காட்டுகின்ற தாவீது மிக பெரியவர், சிறந்தவர். ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து அவர் கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறான். கோலியாத்து கவசத்திலும் அவனுடைய கேடயத்திலும் அவனுடைய அம்பிலும் அல்லது வில்லிலும் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். அவைகள் எல்லாம் பொய்த்து விட்டன. ஒரே கல் எறிகின்றான், அது நெற்றியில் படுகின்றது, கீழே விழுகின்றான் கோலியாத்து. இவன் அவனை வெற்றி கொள்ளுகின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு கடவுள் கேடயமும் வல்லமையும் மாட்சியும் உடையவராக இருக்கின்றார். அனைத்தையும் ஆண்டு கொள்பவர் அவரே. அந்த ஆண்டு கொள்ளுகின்ற ஆண்டவரிடம் நாம் சரணாகதை அடைந்து அவருடைய பெயரால் என்னென்ன தொழில்களை செய்கிறோமோ, என்னென்ன உந்துதல்களை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அவைகளை செய்யும் பொழுது இறைவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர் உங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று கற்றுக்கொண்ட நாம் சிறப்பான ஒரு பாடம், வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டேல இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டிய சுதந்திரங்கள் என்னென்ன, எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்ட வேண்டியதுனா, எல்லோருக்கும் சுதந்திரம் என்பது இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை நான் பறிகொடுப்பதுங்கிறது நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஸ்டெப் எடுத்துருந்தா என் சுதந்திரத்தை நீங்க கையில வச்சுக்கோன்னு என் குடும்பம் என்ன பண்றது, பிடிச்சிருந்தா பிடிச்சி என்னன்னாலும் ஆட்டுன்னு கொடுப்பதற்கு சமமாக நாம தான் என்ன பண்றோம், பல தவறை செய்து கொண்டிருக்கணும். அந்த தவறை செய்யவும் கூடாது. அதே நேரத்தில் பிறருடைய சுதந்திரத்திற்கு இடையூறாகவும் நாம் இருக்க கூடாது. யார் யாருக்கு என்னென்ன சுதந்திரம், எப்போது அந்த கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது, அதை தான் இன்னைக்கு சிந்திப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் கடவுள் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இதை தொடங்கலாம். அன்பானவர்களே, சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அனைவருக்குமான சுதந்திரம் நமது கடமை என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.